தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைய தினம் நம்முடைய நாடாளுமன்றத்திற்குள்ளாக நாடாளுமன்ற அலுவலகம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் திட்டமிட்டு அதை கொளுத்தி இருக்கிறது என்கிற தீவிரமான சந்தேகம் இருக்கிறது. தோல்வி பயத்தினாலே முக்கியமான ஆவணங்கள் கோப்புகள் எதுவும் தங்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்த எந்த விதமான தவறும் எதிர்வரும் நாட்களில் மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த வேலையை அவர்கள் உறுதியாக செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். மதிப்பிற்குரியவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கமானது ஒட்டுமொத்த இந்தியாவையும் கூறு போட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய ஜனநாயக நிலைகள் அத்தனையின் மீதும் மிக தீவிரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இந்த நாட்டு குடிமக்களை மிக மிக மோசமான வகையிலே தண்டித்திருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக மீண்டும் ஒருமுறை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வென்று இந்த நாட்டிற்குள்ளாக ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்றால் இந்த நாட்டிலே தேர்தல் முறை என்ற ஒரு முறையே இருக்காது. தேர்தல் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்படும். தேர்தல் நடத்தப்பட மாட்டாது. இங்கே சர்வாதிகார ஆட்சி முறை தலை தோங்கும். தொடர்ச்சியாக இவர்கள் சர்வாதிகார ஆட்சி நடத்துவார்கள். இந்த நாட்டை மிக தீவிரமாக ஒற்றைத்தன்மையை நோக்கி உந்தி தள்ளுவார்கள். இந்த நாட்டிலே ஒரே கடவுள் தான் இருப்பார், அவர் ராமராகத்தான் இருப்பார். இந்த நாட்டிலே ஒரே மதம் தான் இருக்கும், அது இந்து மதமாகத்தான் இருக்கும். இந்த நாட்டிலே ஒரே மொழி தான் இருக்கும், அது இந்தி மொழியாகத்தான் இருக்கும். இப்படி ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரே கலை, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே வாழ்வியல் என்று சொல்லி ஒற்றைத்தன்மைக்குள்ளாக மிக தீவிரமாக இந்த நாட்டை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்ட நாம், இந்த நாட்டில் மதச்சார்பற்ற தன்மையின் மீது நம்பிக்கை உண்ட நாம் ஒருபோதும் இந்த மாதிரியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறையை நாம் அனுமதிக்க முடியாது. ஆகையினாலே பாரதிய ஜனதா கட்சி இந்திய பெருந்தேசத்தை ஆளக்கூடிய அந்த இடத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிற அத்தனை தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட வேண்டும். உறுதியாக அவர்கள் இந்த தேர்தலிலே மண்ணை கவ்வ வேண்டும். அதுதான் இந்த தேசத்தின் ஜனநாயகத்திற்கு நாம் செய்கிற மிகச் சரியான வேலையாக இருக்க முடியும். அதனாலே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் என்பதாலே நீங்கள் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவீர்களா? காங்கிரசுக்கு ஓட்டு போட வேண்டுமா என்று கேட்டால் சத்தியமாக கிடையாது. காங்கிரசுக்கு நீங்கள் ஓட்டு போட தேவை எந்த காலத்திலும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஒரு சந்தர்ப்பவாத கட்சியோ அதே அதற்கு சற்றும் குறைவில்லாத கட்சி காங்கிரஸ் கட்சி. நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மதிப்பிற்குரியவர்களே, காங்கிரஸ் கட்சியிலே சில நாட்களுக்கு முன்னதாக ராகுல் காந்தி இங்கே வந்து ஒரு பொதுக்கூட்டத்திலே பங்கெடுக்கிறார். அந்த பொதுக்கூட்டத்திலே திமுகவினுடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் பங்கெடுக்கிறார். ஆனால் செய்தி என்னவென்றால், மதிப்பிற்குரியவர்களே, அதே மேடையிலே அந்த கூட்டம் நடப்பதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னதாக சித்தராமையா அவர்கள், கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் சொல்கிறார்கள், கர்நாடகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறது, ஆகையினாலே காவிரியின் குறுக்காக நாங்கள் மேகதாது அணையை கட்டுவோம். இப்போது இருக்கிற அரசாங்கம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. இந்தியா கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றால் நாங்கள் கட்டாயமாக மேகதாது அணை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள். அதே இந்தியா கூட்டணியில் தானே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார். ஒருவேளை அப்படி அணை கட்டப்படும் என்றால் தமிழகத்திற்கு ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்படுகிற இந்த காவிரி நீர் மீண்டும் எந்த காலத்திலும் வந்து சேராது. ஆகையினாலே ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அதே மேடையிலே வைத்துக் கொண்டு, அதே கூட்டணியிலே, அதே ராகுல் காந்தி பக்கத்திலே வைத்துக் கொண்டு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்றால், ஒன்றிய அரசை இந்தியா கூட்டணி ஆளும் என்றால் நாங்கள் மேகதாது அணை கட்டுவதை அனுமதிக்க மாட்டோம், கட்ட விட மாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தால் உண்மையிலேயே அவர் இந்த மண் மீதும் மக்கள் மீதும் அக்கறை கொண்டு இருக்கிறார். அந்த கூட்டணிக்கு நாம் வாக்கு செலுத்தலாம். ஆனால் இவர்கள் செய்வது அத்தனையும் அயோக்கியத்தனம், மடைமாற்றுகின்ற வேலை. கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறார், 29 பைசா தான் தமிழகத்திற்கு கிடைக்கிறது என்கிறார். ₹1 வரி செலுத்தினால் 29 பைசா தான் கிடைக்கிறது என்கிறார். உண்மைதான். உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.73 கிடைக்கிறது. ஆம், உண்மைதான். அது தவறுதான். தமிழகம் வஞ்சிக்கப்படக்கூடாதுதான். ஆனால் அதை சொல்வதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான
அருகதையும் கிடையாது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சி இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி முதன்மையாக ஆண்டு கொண்டிருக்கிற, முதன்மையாக நிதி பகிர்மானம் நடக்கக்கூடிய 5 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் என்றால் தமிழகத்திற்கு 29 பைசா தான் கிடைக்கிறது என்று வருத்தப்படுகிற இந்த கட்சி உத்தரப்பிரதேசத்திலே தமிழகத்திற்கு 29 பைசா தான் கொடுக்கப்படுகிறது, நமக்கு 2 ரூபாய் 73 பைசா வருகிறது, நாம் அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறோம், இது தவறு என்று உத்தரப்பிரதேசத்திலே பேசுமா? அல்லது இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ள இதே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களோ தமிழகத்திற்கு 29 பைசா தான் கொடுக்கிறீர்கள், அது தவறு என்று விமர்சித்ததுண்டா, பேசியதுண்டா, விவாதம் நடத்தியதுண்டா? அப்படி அவர்கள் விவாதித்தால் வட இந்தியாவில் ஒரு ஓட்டு காங்கிரசுக்கு விழுகுமா? பிறகு எதற்காக இந்த புனிதர் வேடம்? எதற்காக மக்களுக்காக போராடுகிறோம் என்பது போன்ற வேடம்? ஆகையினாலே மக்கள் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலிலே மாற்றத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தலிலே மைக் சின்னத்திலே, ஒளிவாங்கி சின்னத்திலே எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.